இருக்கக்கூடிய அந்த உணவு தேவைகளால் நிறைவேற்றக்கூடிய உணவுலாம் பார்த்தீங்கன்னா, அதிகமான தொகைக்கு விற்பனை செய்யக்கூடிய அந்த காட்சிகள் குறிப்பாக தண்ணீர் பாட்டில்லாம் அதிகமான ரேட்டுக்கு வித்ததாக சொல்றாங்க. அ மோரை வந்து இலவசமாக கொடுப்பது போல சொல்லி அதை வந்து ரூ. 10க்கு விற்பனை செய்தாக போன்றலாம் குறைகள்லாம் நெறைய இருக்கு. அது பெரும் கூட்டம் கூடுகின்ற போது இதையெல்லாம் தவிர்க்க முடியாது என்றாலும் கூட, ஒரு மாநாடு என்று வருகின்ற போது அங்கு கூடுகின்ற அந்த கூட்டத்திற்கு பாதுகாப்பையும் வழங்கியிருக்கணும். இன்னொன்று ஒரு நபர் இறந்து போய் விட்டதாகவும் தகவல் வந்திருக்கிறது. இதையெல்லாம் மாநாட்டில தொடர்ந்து யாருன்னா சொல்றாங்க, யாரோ மாநாடு நடத்துறாங்க, யாரோ அரசியல் கட்சி நடத்துறாங்க. ஆனா பாதிக்கப்படக்கூடிய மக்கள் தான் இருக்காங்க. பொதுமக்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற வந்து சில வந்து அதிருப்தி பேச்சுகளும் எழாமல் இல்லை. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இந்த சூழலில் இது போன்ற சர்ச்சைகளை மீண்டும் மீண்டும் வந்து அவர்கள் பதிவு செய்வது ஆபத்தானது. இன்னும் சொல்லப்போனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த வெற்றி என்று அவர்கள் செல்லுகின்ற போது இது போன்ற கட்டமைப்பு பிரச்சனைகளை வசதிகளை இன்னும் சொல்லப்போனால் ஒரு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான சேர்களை அடித்து உடைத்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாட்டிலிருந்து வந்து இது குறித்து நாற்காலிகளை சப்ளை செய்யக்கூடிய கான்ட்ராக்டர்லாம் முடியாது என்று சொன்னது பிறகு கேரளாவில் இருந்து அதன் குறித்து நாற்காலிகள் எல்லாம் வந்ததாக சொன்னார்கள். அந்த நாற்காலிகளையும் உடைத்து எறிந்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களாக இப்பொழுது இருக்கக்கூடிய அனைவருமே வந்து விஜயோடைய திரைப்படங்களை பார்க்கின்ற அதே மனநிலைக்கு இருப்பதாகத்தான் தெரிகிறது. அவருமே பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படத்தின் அந்த ஆடியோ லான்ச்சில் பேச மாதிரி தான் பேசுகிறார். இன்னும் சொல்ல போனால் அவருடைய அந்த பேச்சு என்பது ஓரளவுக்கு இன்றைக்கு வந்து அவருடைய அந்த குறிப்பாக மாற்றம் வந்திருக்கிறது என்றாலும் கூட இன்னும் அவர் ஒரு இந்த திரைப்படத்திலிருந்து ஒரு நாயகனாக ஒரு ஆடியோ லான்ச்சில் பேசக்கூடிய அதே மாதிரியான பேச்சு தோரணை தான் இருக்கிறது என்பதும் உண்மை.